தாவேக தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால உள்ளே சென்றிருக்கிறார்கள். மனுவை தாக்கல் செய்திருக்கு. இதுக்கு பிறகு உள்ளே போய் ரிஜிஸ்டர்ல என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டு வந்து மீண்டும் உங்களுக்கு நான் அப்டேட் செய்கிறேன். ஆதவ அர்ஜுனா. போயிட்டு வந்து அப்டேட் பண்ணுங்க சார். போங்க சார். இல்ல எங்களுக்கு இதுவரை அது மாதிரி தகவல் எதுவும் வரல சார். இல்ல நாங்க வந்து நேற்று சென்னை அமர்வு நீதியரசர்கிட்ட நாங்க நேற்று ரெப்ரசன்ட் பண்ணோம். அவங்க இன்னைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு பண்ணுங்கன்னு. இதுக்கு பிறகு உள்ள போயிட்டு என்னங்கறத ஃபர்தரா டெவலப்மெண்ட் கேட்டு உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இல்ல அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். முக்கியமா ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. இதை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அப்படிங்கறத நாங்க ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லா படிங்க உங்களுக்கு. அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த அஃபிடவிட் ஏடிஜிபி 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்கன்ற சொல்லிட்டாங்க. அது அண்ணாமலை கூட அதை மறுப்பு தெரிவித்து பேசிட்டாங்க. இல்ல 500 பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு காலைல டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் அடிஷனல் டிஜிபி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. 117 137 காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் சொல்லியிருக்காங்க. 500ங்கிறது பொய். ஏன்னா ஏடிஜிபியே சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வரேங்க. என்னங்க இல்ல சார், நாங்க எங்களுக்கு நேற்று நாங்க நீதியரசரை அணுகி இன்றைக்கு உடனடியாக எங்களுடைய மனுவை விசாரணை கேட்டுக்கொண்டு சிபிஐ விசாரணை கேட்டிருந்தோம். அதன்படி இன்றைக்கு